பெரிய ஆஸ்பத்திரி இப்போ நம்ம சின்ன ஆஸ்பத்திரியிலேருந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவோம். அதுக்கு போன் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் ஃபுல் பிளட் கவுண்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிப்பிட் ப்ரொஃபைல், யூரியா, எலக்ட்ரோலைட்டு. ஆண்டவரே ஏசப்பா, இத்தனை பாட்டிலில் பிளட் எடுக்கும்போது லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களே, நான் இன்றைக்கி ஆஸ்பத்திரி வந்திருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வரல, நர்ஸாக வரல, இன்றைக்கி நான் ஒரு பேஷண்ட்டாக வந்திருக்கேன். ஓகே, ஸோ இதான் வந்து ஆஸ்பத்திரி, ஜிபி சர்வீஸ். ஆஸ்பத்திரினா பெரிய ஆஸ்பத்திரி கிடையாது, ஜிபி சர்வீஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து டாக்டர் போய் பார்த்துட்டு நான் எதுக்கு போனேன் என்ன போனேன்னு பார்த்துட்டு வந்து சொல்லி, ஏன்னா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது மக்களே. இல்லைனா நம்ம அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க டைமுக்கு போகலண்ணா. ஓகே, ஸோ சூப்பரான நாள் இன்றைக்கி வந்து நல்ல சூப்பரான ஒரு விளாகாக இருக்க போகுது. இதை பார்த்து நீங்கள் வந்து மயங்கிறாங்க கேட்டிங்களா? நான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன காரியங்கிறத சொல்கிறேன். இங்கே வந்து கார் பார்க் இல்லை, அதனால் இவர் இங்கே உள்ளே தான் இருக்கணும். இன்னொரு கார் பார்க் இருக்குல்ல, அதில் நிற்கலாம்ல? இல்லையா? அது ஆமாம், இதாங்க பிரச்சனை. அதனால் நான் போயிட்டு வரேன். ஓகே, அங்கே உள்ளெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். இட் இஸ் நாட் குட். ஓகே, நாட் அலவுட். அவங்க யாரும் சொல்ல போகிறது இல்லை, பட் தேர் ஆல் வல்னரபிள், நம்மளை மாதிரி தான். அதனால் ஓகே. ஸோ இதுதான் எங்களுடைய சர்ஜரி. அதாவது சர்ஜரின்னு சொல்கிறது வந்து ஆப்ரேஷன் இல்லை மக்களே. சர்ஜரிக்கிறது இங்கே உள்ள கிளினிக். ஓகே, ஃபேமிலி கிளினிக் தான் போயிட்டு வந்தேன். இப்போ நமக்கு கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நான் எதுக்கு வந்து இங்கே வந்தேங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அட்டிப்படியான ஒரு சூப்பரான ஒரு அட்வான்ஸ் நர்ஸ் ப்ராக்டிஷனர் பார்த்தோம். ரொம்ப நல்ல டயக்னோஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? சூப்பராக இருக்குது. சூப்பர் இல்லையா? ஸோ நம்ம என்ஹெச்எஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் மக்களே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜிபி சர்ஜரிக்கு போனப்போ எதுக்குன்னு போனேன்னா, எனக்கு கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் வயிற்றுல பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஆல்டர்ட் பவுல் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சில ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, ஏதாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை, எப்போது இருக்கும் அந்த டயரியா மாதிரி போகும். ஓகே, ஸோ எனக்கு பொதுவாக வந்து நம்ம வயிறு ஒரு டஸ்ட்பின் மாதிரி, எது போட்டாலும் போயிட்டே இருக்கும் கேட்டிங்களா. பொதுவாக எனக்கு அந்த பிரச்சனைகள் வர்றதே இல்லை. திடீர்னு இப்படி ஒரு சேஞ்சஸ் வந்தது. எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். சில நேரம் வயிறு வலி வர்றது உண்டு. ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் அப்பப்போ ஒரு 1 or 2 monthsக்கு ஒரு தடவை அப்படி வந்துட்டு இருந்தது. ஸோ ஏற்கனவே வயிறு வலின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு வந்து அந்த பிபிஐ இருக்கு இல்லையா, அந்த ஒமிப்ரசால் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து இப்படி வந்துட்டு இருக்கிறனால சரி, ஒரு டாக்டருக்கு போய் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போட்டு ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இது எதனால வருது. சிலர் டயட் நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப நான் பல டயட்டுகளை நானே வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன் கேட்டிங்களா, இந்த வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ அதனால கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டயக்னோசிஸ் எடுத்துக்கிறது நல்லது தானேன்னு ஜிபி சர்ஜரிக்கு போனேன். அங்கே வந்து அட்வான்ஸ் நர்ஸ் ப்ராக்டிஷனர் அவங்கள பார்த்தேன். ஸோ அவங்க பார்த்தது எனக்கு வந்து பலவிதமான பிளட் டெஸ்ட், ஆல்மோஸ்ட் மேலேருந்து கீழே வர உள்ள எல்லா பிளட் டெஸ்ட்டும் எழுதி வந்துட்டாங்க. ப்ளஸ் பூ டெஸ்ட்னு எனது மலம்ல வந்து உள்ள ஏதாவது ப்ளீடிங் இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக, அதில் வந்து ஏதாவது பிளட்டு தெரியுதான்னு பார்க்கறதுக்காக ஒரு டெஸ்ட்டு. ஸோ அதுக்கு தான் இப்போ உடனே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பிளட்லாம் கொடுத்துட்டு வந்துடலான்னு தான் வந்துட்டு. பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பீர். பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டல், பெரிய ஆஸ்பத்திரி. இப்போ நம்ம சின்ன ஆஸ்பத்திரிலேருந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்துருக்கிறோம். அதனுடைய இந்த மஞ்சள் கலரில் நீங்கள் பார்க்குறது தான் வந்து என்னது கார் பார்க், மல்டி ஸ்டோரி கார் பார்க். இதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே, என்ஹெச்எஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் லைஃப்ல? அமேசிங் சர்வீஸ். ஆமா, அங்க போகலாம் அங்க போங்க. உள்ள வந்து நம்ம போய் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பிளட் டெஸ்ட் ஒரு பானைக்கு எழுதி வந்திருக்குது. ஸோ இந்த பிளட் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மலம் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து போய் எடுத்து கொடுத்துட்டு வரலாம். ஓகே, ஸோ இங்கே வாக்கின் கிளினிக் உண்டா என்னன்னு தெரியல. நான் சும்மா போகிறேன் கேட்டீங்களா, போய் ஏன்னா ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. சும்மா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இன்னைக்கு வராதிங்க நாளைக்கு வராதிங்க. நம்ம போய் நின்று போய் தட்ட வேண்டியதான் அந்த கதவை. போகலாமா?
பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. இது ஓகே, பிளட் டெஸ்ட்டுக்கு நேரம் கிடக்குது. 3 மணிக்கு தான் வர சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம் மக்களே. இதான் வந்து ஹாஸ்பிட்டல் கேன்டீன். நம்ம ஊர்லலாம் ஹாஸ்பிட்டல் கேன்டீன் இருக்குங்களா, அதுமாதிரி எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் என்னெல்லாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஓகே வாங்கிட்டேன். நான் சிப்ஸ் சாப்பிட மாட்டேன், இவர் தான் சாப்பிடுவார். ஃபிஷ் சிப்ஸ், மஷி பீஸ் வாங்கி ஒரு கட்டிட்டு தம்பாட்டு பிளட் டெஸ்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஆமாம். லெமன் டீ, ஐஸ் டீ. இது நம்ம ஊரில் கிடைக்கிறதுல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லிப்டன் சாய். சூப்பர், நல்லா இருக்கா? குருவி டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் பார்க்க வந்துடும். ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அடுத்து காஃபி. இப்படி போயிட்டே இருக்குது. ரெண்டு நேரத்தை தரணும். அங்கே இருந்து சீக்கிரம் வந்துடும். அங்கே போயிடலாம், போய் கேட்கலாம். போகலாம், போய் கேட்கலாம். எங்கே போகலாம்? இது முடிச்சுட்டு போய் கேட்கலாம். இப்போ வந்து அடுத்த பிளட் டெஸ்ட்டுக்கு போகிறோம், பார்ப்போம். இப்போவாது டைமு, இப்போவாது ஸ்லாட்டு கிடைக்குமான்னு. ஓகே, ஆம்புலன்ஸ், லண்டன் ஆம்புலன்ஸ். ஓகே, ஸோ இப்போ பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ ஆண்டனை போய் கூப்பிட போகணும். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து 3 மணிக்கு தான் அங்கே அப்பாயின்மெண்ட்டு கேட்டிங்களா. அதுக்கு முன்னால் ஏதாவது ஸ்லாட் ஃப்ரீயாகனா நம்மளை அனுப்புவாங்க, நம்மளை கூப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் முடியலை. அதனால வந்து நாங்கள் இனி 4 மணிக்கு வரவான்னு கேட்டோம். ஓகே, 4 மணிக்கு வாங்கன்னாங்க. ஸோ இப்போ போய் நம்ம ஆண்டன் குட்டியை கூப்பிட்டுட்டு நம்ம வரலாம். ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்குது. அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்டாஃபாக ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு பேஷண்ட்டாக வர்றதுக்கும். ஐ எம் எ வெரி பேட் பேஷண்ட். ஓகே, யாரும் என்ன டச்சே பண்ணிடக்கூடாது. உடனே துள்ளக்கூடிய ஆள் தான் கேட்டிங்களா. வெரி பேட் பேஷண்ட். ஓகே, ஊசியெல்லாம் பக்கத்தில் கொண்டு வரக்கூடாது, வாடிடுவேன், குவிச்சிருவேன். ஊசியை கண்டா எனக்கு கொஞ்சம் பயம்தான். உங்களுக்கு தான் நிறைய பயப்படாத ஒரே ஆள் ஆண்டன் தான். ஆடி நிற்பான், சட்டையை தூக்கிட்டு போடுங்க, எத்தனை நாளும் போடுங்க. சரி, ஓகே. கார் பார்க்கு ஜாமான் இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல் கார் பார்க் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜாமான் என்ன பார்த்துட்டு இருக்க? ஏதோ இறைவா, உம்மை இறைவா. ஸோ என்ன பார்த்துட்டு இருக்கிறேன்னா, எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சகாயபுரத்தில் சகாயமாதா கோயிலுடைய திருவிழா. அதாவது இன்றைக்கி கொடியேற்றம், வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து மே 10ஆம் தேதி, இன்றைக்கி தான் கொடியேறுது. ஓகே, ஸோ அதனால் அந்த லிங்க் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. லைவாக மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ லைவாக நான் பார்த்துட்ருக்குறேன். சகாயமாதா புகழ் வந்து தெரியாதவங்க இருக்கவே முடியாது உலகத்தில். சகாயமாதா எப்படி வந்து ஒருத்தங்களுக்கு சகாயம் அடித்து கீழே இருந்த ஆளை இப்படி மேலே கொண்டு போவாங்கிறதுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு நான். எங்கேயோ இருந்து எப்படியோ போயிருக்க வேண்டிய என்னைய, இப்படி கீழே கடந்த என்னையை தூக்கி எனக்கு வாழ்வு கொடுத்து, எனக்கு படிப்பு கொடுத்து, எனக்கு வேலையை கொடுத்து, எனக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி, எனக்கு நல்ல கணவரை கொடுத்து, நல்ல குழந்தைகளை கொடுத்து, நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இன்னைக்கு வந்து எனக்கு வந்து வச்சுருக்கிறது வந்து சகாயமாதா தான். இந்த சகாயமாதாவினுடைய புகழை வந்து சொல்லி மாளாது. யாருக்காவது உங்களுக்கு வந்து சகாயமாதா கோயிலுக்கு போகணும், இவங்க என்ன எனக்கு தருவாங்க, நான் போனால் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் தான் அதுக்கு உயிருள்ள சாட்சி. வேறு யாருமே நீங்கள் இது பண்ண வேண்டாம். சகாயமாதா கோயில் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரத்துக்கும் அடுத்தது வருது. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி, மே 10ஆம் தேதி கொடியேறுது. ஸோ அடுத்த 10 நாட்களும் திருவிழா தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து சகாயமாதா கோயிலில் திருவிழாவில் நீங்கள் பங்கு கொள்ளணும்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். கண்டிப்பாக. அதாவது என்ன சொல்லுவாங்க, சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் போக்கும், எத்துணை வாக்கு, எத்துணை தெளிவு, எத்துணை நிறைவு, எங்கேடும் மனதுக்கு புது நினைவு. சகாயமாதாவினுடைய புகழ் வந்து அவங்க அதை வந்து அனுபவித்தவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ இந்த ஆலயம் வந்து
கோட்டார்மறை மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருத்தலம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய திருத்தலம். ஸோ திருவிழா, எங்கள் ஊர் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு மக்களே. எனக்கு 10 நாள் இருக்கவே முடியாது கேட்டிங்களா. ஸோ எனக்கு இந்த மாஸ் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பழைய நான் பார்த்திங்கன்னா நான் ஊரில் இருக்கும்போது 12th படிக்கிறது வரை தான் நான் ஊரில் இருந்தேன். ஸோ 12th படிக்கிறது வரை மறைக்கல்வியினுடைய தலைவியாக இருந்திருக்கிறேன். மறைக்கல்வி இந்த கேட்டகிசம் கிளாஸ் இருக்குல்லையே அதனுடைய தலைவியாக பல ஆண்டு இருந்திருக்கிறேன். நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொயர் கிளாஸில் இருந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து மேத்ஸில் ரீடிங் பண்ணுற அந்த குரூப்பில் இருந்திருக்கிறேன். ஸோ நிறைய குரூப்பில் இருந்திருக்கிறேன். பட் அந்த நினைவுகள்லாம் எனக்கு வருது. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கண்ணீர் வருது. கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க இல்லை அதை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த சர்ச்சுக்கு நீங்கள் போகலாம். இந்த 10 நாட்கள் மட்டும் இல்லை, வாரந்தோறும் புதன்கிழமை வந்து அங்கே நவநாள் நடக்கும். ஸோ புதன்கிழமை போகலாம், சனிக்கிழமை போகலாம், ஞாயிற்றுக்கிழமை போகலாம், என்னைக்கு வேணாலும் போகலாம். சூப்பரான திருத்தலம் கேட்டிங்களா. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கிடையாது. மாதாவுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுன்னா இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு போதாது கேட்டிங்களா. பல பிறப்புகள் நான் எடுக்கணும். ஸோ எல்லோரும் சகாயபுரம் மக்களே எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். இப்போ இந்த திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எங்கள் குடும்ப வாழ்க்கையிலேயே இது வந்து ரொம்ப ரொம்ப பங்கு பெற்றது. ஏன்னு சொன்னால் இங்கே தான் எங்களுடைய திருமணம் இந்த சர்ச்சில் தான் நடந்துச்சு. அகஸ்டினுடைய புதுநன்மை திருவிழாவும் இங்கே தான் நடந்துச்சு. ஆமாம். ஸோ இப்போ வந்து ஆண்டனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் மீதி உள்ள மாதத்தையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி தான் வந்து கொடியேற்றம், மே 10ஆம் தேதி கொடியேறுறது. ஸோ இந்த கொடியேற்றம் ஃபுல்லாக வந்து லைவில் வந்து நாஞ்சில் நாதம் டிவி அப்படிங்கிற அந்த ஒரு யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதம் பார்க்கணும், இந்த ஃபுல் மாதம் நீங்கள் பார்க்கணும், கொடியேற்ற மாதம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபுல் இதுவும் கவர் பண்ணி போட்டுருக்குறாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து மாதாவுடைய கொடி மேலே ஏறுறதை பார்க்குறதுக்கே வந்து 1000 கண்கள் வேணும். அதை பார்த்தாலே வந்து நமக்கு உள்ள நோயெல்லாம் போயிடும். நமக்கு என்ன தேவையோ லைஃப்பில் எல்லாமே கிடச்சிரும். நீங்கள் வந்து போய்கிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் சொல்வீங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம் நடந்ததுன்னு. ஸோ கண்டிப்பாக வந்து யார் யாருக்கு தேவை இருக்கிறோம், யார் யாருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஓகே. ஸோ நான் வந்து அந்த கிளிப்பிங்ஸ்லாம் இப்போ போடுறேன். இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, பவவினை தீர்ப்பாய், பதமுனை சேர்ப்பாய், நீதம் துணை. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் அனைத்து சகோதர சகோதரிகள் இடைவிடா சகாயனின் பரிந்துரையால் இறைவன் ஆசீர்வதித்து அருள்வாளிக்க வேண்டிக் கொள்வோம். தலைவர் பாருங்க, தலைவர் வரார். தலைவர், எங்க வீட்டு தலைவர் வரார். சிரிப்பவர், வெக்கமும் சிரிப்பும் கலந்தது. ஹலோ, ஹாப்பி ஃபீஸ்ட் டே, ஹாப்பி ஃபீஸ்ட், ஹாப்பி ஃபீஸ்ட். ஊரில் திருவிழாடா அன்னைக்கு கொடியேற்றுறாங்க சொன்னேன்லாமா. ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் டுடே. ஏன் அவன் பார்ப்பான், அதுக்கப்புறம் பார்ப்பான். இங்கே பாருங்க மேட்ச் நடந்துட்டு இருக்கு பாரு. ஹாப்பி ஃபீஸ்ட் எல்லாருக்கும் சொல்லு. ஹாப்பி ஃபீஸ்ட் டே. ஹாப்பி ஃபீஸ்ட். ஓகே ஓகே வாங்க போகலாம். ஓகே போகலாமா? இனி அம்மாவுக்கு இப்போ பிளட் டெஸ்ட் எடுக்க போகணுண்டா. உடனே வீட்டில் விட்டுட்டு போகிறோம். ஓகே, நீ அண்ணன் கூட இருந்துக்கா, நாங்கள் போய் பிளட் டெஸ்ட் எடுத்து வந்துடுறோம். நமக்கா உனக்கு என்ன வேணும்? கோல்டு காஃபி இப்படி தான் வேணுமா? ஐஸ்கிரீம், கோல்டு காஃபி. ஆன் த வேலை டின்னர், அப்புறம் மீன் கறி ஏதாவது வச்சு தரேன். நிறைய பிளட் டெஸ்ட்டுகள் எழுதி வந்திருக்கிறாங்க. அதாவது டயபெட்டிக்ஸுக்கு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குதுன்னு. டயபெட்டிக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு எழுதி வந்திருக்கிறாங்க இருக்குதான்னு பார்க்குறதுக்கு. போன் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் ஃபுல் பிளட் கவுண்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிப்பிட் ப்ரொஃபைல், யூரியா, எலக்ட்ரோலைட்டு. ஆண்டவரே ஏசப்பா, இத்தனை பாட்டிலில் பிளட் எடுக்கும்போது, இத்தனை டியூப்பில் பிளட் எடுக்கும்போது அக்காவுக்கு வந்து என்ன செய்யவே தெரியல எனக்கு. கேட்டிங்களா? பிளட்டை கொடுத்துக்கிட்டு ஒரு பாட்டில் ரத்தம் ஏற்றிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் NHS ஃபார் லுக்கிங் ஆஃப்டர் அஸ். நாங்கள் போகிறோம் இப்போ. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா சூப்பராக 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து பிளட் எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இதற்கான அடையாளம் இதான் பிளட் டெஸ்ட் எடுத்தக்கான. இனி 3 to 5 டேஸில் எனக்கு வந்து ரிசல்ட் வந்துடும்னு சொல்லியிருக்கிறாங்க பிளட் டெஸ்ட்டுக்கு. இதான் வந்து NHS. ஓகே, போனோமா கொடுத்தோமா, எந்த காசும் கொடுக்க வேண்டியதில்லை, அப்படியே வரலாம். ஸோ தேங்க்ஸ் டு NHS.
எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு அது வந்து நிறைவாகாது. எனக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக உடம்பு ஃபுல்லாக உள்ள டெஸ்ட் இப்போ எடுத்துருக்குது கேட்டிங்களா. இப்போ இது வந்து நான் ப்ரைவேட்டுக்கு போனோம்னா அவ்வளோதான், ஃபுல்லாக நான் இது பண்ணணும். ஸோ எனிவே இப்போ நாங்கள் வந்து காஸ்கோக்கு ஷாப்பிங் போகிறோம். இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. அடுத்தது காஸ்கோவில் போய் மீன் வாங்கணும் மக்களே. மீன் காஸ்கோனாவே பிக்கு தான், பிக்காக இருக்கும் எல்லாம். கார் பார்க்கு பிக்கு. ஆமாம், எல்லாமே பிக்காக தான் இருக்கும். வாங்க, ஒரு அமெரிக்காவுக்கு வந்தாடி ஃபீல் இருக்கும். அமெரிக்காவுக்கு இதே வண்டி எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. வண்டி எடுத்துக்கலாமா? என்ன திருப்பி நாங்கயா 500 கிராம் 500 கிராம்னா அரை கிலோ தாங்க வந்து 30,000 பவுண்டு தான். பிஸ்கவுட்டு பிஸ்கோத்து 30,000 2 சைவர் சேர்த்துங்க. 3 லட்சமா? ஆமாம் 3 லட்சமா 30 லட்சமா? 3 லட்சமா? ஓ 30 லட்சம். ஆமாம். ஓகே வாங்க, டைம் இல்லை. ஐயோ, ஹாலிடேக்கு டைம் ஆயிடுச்சுது. இதெல்லாம் பார்த்தா நமக்கு இங்கே பாருங்க, ஹாலிடே சூட்கேஸ்லாம் வந்துருச்சு ஹாலிடே டைமில். அன்னைக்கு 35 பவுண்டுக்கு அவ்வளோ பெருசாக பார்த்தேன். தகர டப்பா மாதிரி இருக்கு, பிளாஸ்டிக் டப்பா. எல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. 1 பவுண்ட் ஷாப் போல தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், குவாலிட்டி இருக்குண்ணா. ஆமாம், குவாலிட்டியாக இருக்கும். ஓகே வாங்க. இது என்னது இது? குக்கர், நிஞ்சர் குக்கர். இது ஒரு எனக்கு இது பிடிக்கவே செய்யாது. இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். வீட்டில் வாங்கி அப்படியே கிடக்கு. சூப்பர். இது இப்போ 10 பவுண்ட்ஸ் தான், 11.98. வீட்டில் இருக்குது. வாங்க, பார்த்தா எல்லாத்தையும் வாங்கதான். ஸ்பூனுகள் நல்லா இருக்கு. ஆமாம், விலை கூடுதல். 33 பவுண்டு. எங்கே போட்டுருக்கு? என்ன அங்கே போட்டுருக்கு 34 நம்ம தங்க ஸ்பூன் தான் வாங்குவது. கிரில் பண்ணக்கூடியது சூப்பராக இருக்குல்ல, பார்பிக்யூ கிரில் அடிப்பொலியாக இருக்குது. இவ்வளோ இடம் வேணும் அதுக்கு. ஆமாம், அப்படி இருந்தால் தான் வாங்கணும். ஓகே, நம்ம மீன் செக்ஷனுக்கு போயிடுவோம். மீன் எடுத்துடலாம். சால்மன் எவ்வளோ? ஒரு நல்ல விலை 24 பவுண்டு. அன்னைக்கு 16 பவுண்டுன்னு வாங்கினேன். அந்த பக்கம் பார்த்துட்டு வரேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து சீபாஸ் 3 மீன் 12 பவுண்டு. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 மீன் வாங்கினாலும் நம்ம எதுவுமே சேதாரம் வராது. எல்லாமே உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதனால அப்படியா? ஆமாம், எல்லாமே சூப்பராக. வெட்ட மட்டும் வேணும். வெட்ட மட்டும் வேணும். ஆமாம். காஸ்ட்லிக்கு நிறைய செலவழிச்சிட்டோம். சுஷி இது அகஸ்நாட்டனுக்கு ஆமாம், மீல், நைட் மீல். இந்த இன்னைக்கு வந்து அவனுக்கு வெஜிடேரியன் ஃபிஷ் சாப்பிடுவானுங்க. ஓகே, கம் லெட்ஸ் கோ. பாருங்க என்னெல்லாம் இங்கே வந்தால் மக்களே பார்த்து எடுக்கணும் கேட்டிங்களா. இல்லைன்னா வந்து அவ்வளோதான் வச்சு பீசி வாங்கிடும். ஆனாலும் இவ்வளோ 80 பவுண்ட் ஆயிடுச்சு. நான் 50 பவுண்டுக்குள்ள வாங்கினது 80 பவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். சொல்ல என்ன வாங்கியிருக்கோம்? அதான் சுஷி. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நட்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் போல நட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஹேண்ட் வாஷு. இது பார்த்தீங்கன்னா சும்மா சாஸு, நன்றி சாஸு, மீன், டூத் பேஸ்ட்டு. வாங்க வந்தது இதுதான் கேட்டிங்களா. இதுக்கு வந்தது இத்தனை ஐட்டம் நான் வாங்கிட்டேன். இப்போ ஏதாவது சாப்பிட்டு ஃபுட் கோர்ட்டு. நான் இங்கே வர்றதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபுட்டு தான். ஏன்னா இப்போ சாப்பிட்றேன். ஓகே, 5-6 பவுண்டுக்கு நிறைய வாங்கிட்டோம். பிள்ளைகளும் தட்டி விட்றாதீங்க. ஹாட் டாக்கு, ஜாக்கெட் பொட்டேட்டோ. Hot dog with the sauces, okay? We're vegetarian.
ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிட வேண்டியது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளுடைய ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, இனி வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ஸோ என்னன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து கொஞ்ச நாளாக நமக்கு இருந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பாக உடனே டாக்டர்கிட்ட போய் வந்து அது இது பண்ணணும். இப்போ வந்து ஒரு தடவை 2 தடவை டயரியா வருது, இல்லை ஒரு தடவை 2 தடவை வயிற்று வலி வருதுன்னா பரவாயில்ல. சில நேரம் எப்படின்னா ஒரு மாதந்தோறும் ஒரு தடவை நமக்கு எப்படி பீரியட்ஸ் வருதோ அது மாதிரி சில நேரம் மாதந்தோறும் ஒரு தடவை டயரியா வரலாம், மாதந்தோறும் ஒரு தடவை ஒரு வயிறு வலி வரலாம். ஸோ அது ஒரு 4-5 மாதம் அப்படி கண்டினியூஸாக அப்படி வந்துட்டு இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இருக்காம தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லா பிளட் டெஸ்ட்டும் ஒன்று பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து எல்லாத்துக்குமே என்ன நோயினாலுமே அது வந்து எந்த ஏர்லியாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நானும் இன்னைக்கு இது பயப்படத்துக்கு ஒன்றும் இல்லை, நானும் அதுக்காக தான் நானும் இன்னைக்கு போனேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் வயிறு வலி வரும், சில நேரம் டயரியா வரும், சில நேரம் வந்து அது கான்ஸ்டிபேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆனால் நல்லா போகிற நாட்களும் உண்டு. இதுக்காக நான் நாட்டு மருந்து வீட்டு மருந்து எல்லா மருந்து நான் எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் வந்து அந்த இது வந்து அவ்வளோவா கம்மியாகிறது இல்லை. தயிர் சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லா இதுவுமே நானுமே பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு எனக்கு சிவியராக எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஜஸ்ட் போய் காணிக்கலாம்னு சொன்னோன்னா அவங்க ஓகே எல்லா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஏதாவது ஒன்று அப்நார்மல் இருந்தால் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த விளாகுனுடைய இது. அதனால நீங்களும் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய யூகே பொறுத்தவரையில் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் யூகேன்னு மட்டும் இல்லை உலகத்திலே எல்லாருமே ஏர்லி ஸ்டேஜில் இந்த டிசீஸாக இருந்தாலும் அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் நிறைய எல்லாம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால அதை வந்து நம்ம இதுதானே சின்ன ப்ராப்ளம் தானேன்னு விட்டுட்டு நான் அப்படி விடக்கூடிய ஆள். அதனால தான் சொல்கிறேன், நான் சின்ன ப்ராப்ளம் தானே, அது ஒன்றும் செய்யாது. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை புஷ் பண்ணி என்னை போக வைக்கலைன்னா நான் அன்றைக்கி போயிருக்க மாட்டேன். நான் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக இருந்த பிறகு கூட நான் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஆள், அது உண்மைதான். சரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஆள். ஸோ அதனால் நான் அன்றைக்கி போய் கொடுத்துருக்கேன். ஸோ பிளட் டெஸ்ட் வந்ததும் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்ததும் உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன். ஓகே என்ன நார்மலாக வந்திருக்கா, ஏதாவது அப்நார்மாலிட்டி வந்தால் என்ன ஏதுங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய ஊரில் உள்ள எங்கள் கோயிலில் வந்து இன்னைக்கு என்ன திருவிழா ஆரம்பிச்சிருச்சுது. ஸோ மோகமா இருக்குது. ஸோ சகாயபுரம் கோயிலுக்கு போறவங்க கண்டிப்பா போகலாம். காஸ்கோலாம் இப்போ பயங்கர பாருங்க, பயங்கர வெயில் எங்க ஊர்ல லண்டன்ல பயங்கர வெயில்னா பயங்கர வெயில். அதனால அந்த வெயிலோட நாங்கள் போய் வீட்டுக்கு போறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then bye.